நான் ரொம்ப எதிர்பார்த்து என்னோட மாருதி கார்ல போகணும்னு நினைச்சேன். என்ன ம். காரணம், என்னோட மாருதி 800 எடுத்துட்டு லடாக் போனேன். தமிழ்நாடு திருப்பூர்லேருந்து லடாக், ஜம்மு காஷ்மீர் லடாக், லடாக் டூ த வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் உண்மைங்களா அந்த ம். இடத்துக்கு போனேன் ஃபேமிலியோட. சூப்பர். 1997 மாடல் மாருதி 800 அதை ம். வச்சுட்டு. பட் அதை வச்சுட்டு என்னால் ஃபாரின் போட முடியுமா ரொம்ப ட்ரை பண்ணேன். ம். 97 மாடல் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ! இப்ப ரீசெண்டா நீங்க பண்ண கன்டென்ட்லயே ரொம்ப புடிச்ச கன்டென்ட் எது? சூப்பர் கார்ஸ். ஓ! ஏன்னா சூப்பர் கார்ஸ் யாருமே பண்ணாத கார்ஸ்ல நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆ. BMW i8, லம்போர்கினி ஹுரக்கான், ஆஸ்டன் மார்டின் DBX, நிறைய வண்டிகள் வந்து கார வந்து பேசிக்கா ஒழுங்கா பண்ணாம இந்த பிரச்சனைலாம் வருது. இது எதனால? அதிகமா வருது. ஆ. அதிகமா வர்றது வந்து டயர் தான். ம். அலைன்மெண்ட் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். ம். பார்க்காம டயர் பலாயிரக்கணக்கு செலவு பண்ணுவாங்க. பார்க்கும்போது நிறைய பேர் 5000 கிலோமீட்டர் மறந்து விட்டுருவாங்க. ஏதோ டென்ஷன்ல ஓட்டிட்டே இருப்பாங்க. ம். பட் நம்மளுக்கு என்ன டயர் தேர் சுத்தமா தெரியாது. ம். எல்லாத்துக்கும் சொல்லுது. ஒரு ம். கார் சென்டிமெண்டா இருந்தா ரெடி பண்ணுங்க. தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. ம். நான் என்ன பத்தி கதை சொல்றது. என்னன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க கார்ல ஈஸியா ஏமாத்தலாம். ஏமாத்தி சம்பாதிக்கலாம். ம். ரொம்ப ஈஸி. உங்களுக்குலாம் கண்ணுக்கே தெரியாது. ட்ரீம் கன்டென்ட் ஐடியா. இந்த மாதிரி நான் ஒரு கன்டென்ட் கண்டிப்பா போடுவேன்ப்பா. இருக்கு. என்னது? புர்ஜ் கலிஃபாவோட எண்டுல போய் நின்னு வீடியோ போடணும். ஓ! உங்கள பத்தி மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். நிறைய பேர் கேட்பாங்க, கோவமே வராதான்னு கேட்பாங்க. டென்ஷன் குர்ன்னு ஏறி நிக்கி அத்தனை வண்டி நிக்கி திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு 5 பேர் இருக்கிறானுங்கன்னா ம். பாக்குற மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐடியா கொடுக்குறவங்க ஐடியா டெப்போ மணி உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்கார ஐடியா டெப்போ மணியில நிறைய பேர் இருப்பான் டெப்போ கணக்குல. ம். அவங்களெல்லாம் நம்பாதீங்க. கூட கூட்டிட்டு போனீங்கன்னா மச்சான் 7 ரூபாய்க்கு இது கிட்ட வாங்குற 8 ரூபாய்க்கு இது வாங்கம்மா, இன்னொருத்த மச்சான் 9 ரூபாய்க்கு இது வாங்க மச்சான், 10 ரூபாய்க்கு அது வாங்க மச்சான். ஆ. நேரா கூட்டி போய் நம்மள நடுத்தருன்னு நிக்க வச்சிருவாங்க. ஒரு மனிதருக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ம். என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, என்னை வீடியோல பார்த்துட்டு நிறைய பேர் அண்ணா மாதிரி இருக்கணும் ஜாலி. ம். நான் ஸ்டோரி போடுவேன். ஆனா மக்களுக்கு என்ன நினைக்கணும், ஸ்டோரி பார்த்துட்டு அண்ணா பாத்தீங்களா கோயம்புத்தூர், டெல்லி, மும்பை, கோவா அப்படின்னு நினைப்பாங்க. ம். அந்த மொத்தமா நான் தூங்கின நேரம் நைட்டு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 5 மணி நேரம் கூட இருக்காது என்னால தூக்கம். அந்த உடல்நிலை எல்லாம் மாறுச்சு அப்படின்னாங்க. எனக்கு அதுலதான் உடல்நிலை நிறைய ம். இதாயிருச்சுங்க. காலைல இருந்து வயசு கூட சிரிங்க. சிரமம் தான், கஷ்டம் தான் எனக்கு. பாப்பாங்க வீடியோவை. ஆமா, அதை பார்த்தா என்னை பேர் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க கார் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து கார் பத்தி பெருசா தெரியாது. அவங்களுக்கு இது இது பேசிக்கா நீங்க பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? மைலேஜ் சொல்லணுங்க எடுத்தோன்னு. ம். பட்ஜெட் ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிங்க. ம். 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம் பட்ஜெட் பிக்ஸ் பண்ணீங்க. ம். அதுல இருந்து ரொம்ப மேல போயிடாதீங்க. நீங்க ஒரு 7 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு 15 லட்சம் ரூபாய் வண்டி போய் பார்க்க கூடாது. ம். மாறிடக்கூடாது. போகக்கூடாது முதல்ல கிட்டயே. ம். 10 லட்சம் ரூபாய் கீழே பிக்ஸ் பண்ணிட்டீங்க. 7 லட்சம் பண்ணிட்டீங்கன்னா 7 to 8க்குள்ள பாத்துக்க. ஏன்னா ம். டியூ கட்டுறது ரொம்ப சிரமமாயிட்டு வரும். ம். ஐடியா கொடுக்குறவங்க ஐடியா டெப்போ மணி உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்கார ஐடியா டெப்போ மணியில நிறைய பேர் இருப்பான் டெப்போ கணக்குல. ம். அவங்களெல்லாம் நம்பாதீங்க. கூட கூட்டிட்டு போனீங்கன்னா மச்சான் 7 ரூபாய்க்கு இது கிட்ட வாங்குற 8 ரூபாய்க்கு இது வாங்கம்மா, இன்னொருத்த மச்சான் 9 ரூபாய்க்கு இது வாங்க மச்சான், 10 ரூபாய்க்கு அது வாங்க மச்சான். ஆ. நேரா கூட்டி போய் நம்மள நடுத்தருன்னு நிக்க வச்சிருவாங்க. பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க ம். ஃபர்ஸ்ட். ம். ரெண்டாவது மைலேஜ், நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஓகே. முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு காசு சம்பாரிச்சு நம்ம வந்து புகையே போகக்கூடாது. தேவையில்லாம காசு வந்து பெட்ரோல் அடிச்சு புகையே போக வேண்டாம். நல்ல மைலேஜ் கிடைக்கிற போது ஒரு வண்டி பார்த்து. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கும். ம். இந்த 3 தான் ரொம்ப முக்கியமா நான் சொல்லுவேன். சரி. காஸ்ட், மைலேஜ், ம். மெயின்டெனன்ஸ். ரீசேல் வேல்யூங்கிற பெருசு இல்ல. மனுஷனுக்கு ரீசேல் வேல்யூ அதுல நம்ம பார்க்க முடியுங்களா? அந்த மாதிரி காரு எந்த பொருளுக்கு எனக்கு ரீசேல் வேல்யூ இருக்கு சொல்லுங்க மாத்திரலாம். நம்ம வாங்குற வாட்சுக்கு இருக்கா? எனக்கு தெரியும் தங்கத்துக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் ரீசேல் வேல்யூ. நம்ம அதுவுமே செய்கூலி வாங்கும் போது சேதாரம்லாம் இது போயிரும். செய்கூலி சேதாரம் போயிரும். இல்ல. எப்படி இருந்தாலும் 10 வருஷம் கழிச்சு நல்லா போகும் இல்லைங்க. இன்னைக்கே 1 லட்சம் நெருங்கிருச்சு. ஒருத்தங்களுக்கு கார் பத்தி கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இதே மாதிரி தான். கார் பத்தி ஜஸ்ட் தெரிஞ்சா போதும்பா அப்படின்னா அவங்க எப்படி கத்துக்கலாம்? யூடியூப் பார்த்து கத்துக்கலாம். அதுவே வண்டி போதும். ஓட்டி பழகணும்னா ஃபர்ஸ்ட் டிரைவிங் ஸ்கூல் போய் கத்துக்கட்டும். ம். வண்டி வாங்குறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல எல்லாமே இருக்குதுங்க. A to Z கார் ஓட்ட தெரியணும் அப்படின்னு போட்டா சொல்லுவாங்க. எல்லாம் கத்துக்கலாம். இண்டிகேட்டர் எப்படி போடணும் எல்லாம் ம். A to Z அத ம். யூடியூப்லயே நம்ம கத்துக்கலாம் ஈஸியா. ம். பொறுமை வேணும் அதுக்கு. ஒரு இப்ப நீங்க சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்க. இப்போ இருக்கிற மக்கள் கார வந்து பேசிக்கா ஒழுங்கா பண்ணாம அடிக்கடி வர்ற பிரச்சனைகள். நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு அடிக்கடி பேட்டர்ன் பார்த்திருப்பீங்க. இந்த பிரச்சனைலாம் வருது. இது எதனால? அதிகமா வருது. ஆ. அதிகமா வர்றது வந்து டயர் தான்.
ம். அலைன்மெண்ட் பார்க்க மாட்டாங்க நெறைய பேர். ம். பார்க்காம டயர் பலாயிரக்கணக்கு செலவு பண்ணுவாங்க. ஓ! ஒரு டயர் வந்து இன்னைக்கு ஒரு நார்மலா நீங்க ஒரு ஒரு ஷிஃப்ட் எடுத்துக்கங்களேன். ம். ஒரு ரூ. 5000 டயர். 4 டயர் ரூ. 20,000. ம். மேக்ஸிமம் ஃப்ரண்ட்ல தான் அலைன்மெண்ட் தேயும். ம். ஃப்ரண்ட் வீல் மட்டும் தான் ஃப்ரண்ட் வீல் மட்டும் தான் அலைன்மெண்ட். பார்க்கும்போது நெறைய பேர் 5000 கிலோமீட்டர் மறந்து விட்டுருவாங்க. ஏதோ டென்ஷன்ல ஓட்டிட்டே இருப்பாங்க. ம். பட் நம்மளுக்கு என்ன டயர் தேய்றது சுத்தமா தெரியாது. ஓ! ஒரு 7000, 8000, 10,000 தாண்டி போம்போது ம். உள்ள மட்டும் அரைச்சிருக்கு. சுத்தமா தேஞ்சு போயிரும் டயர். ஓ! இப்ப அந்த வண்டி அலைன்மெண்ட் பார்த்திருந்தா ஒரு ரூ. 1000 கூட செலவாயிருக்கு. அந்த ம். ரூ. 1000 மறந்து ரூ. 1000 பார்த்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ம். யாருமே ரூ. 1000 பார்க்க மாட்டாங்க. ம். மறந்து ம். மறந்து 7000, 10,000, 10,000 தாண்டி ஓடிடுச்சு விட தேஞ்சு போகுது. ம். அத குண்டும் குழியில ஓட்டுறாங்க. ம். அப்புறம் இந்த மலை பிரதேசங்கள்ல ஓட்டுறாங்க. அந்த மாரி ஓட்டும்போது தேஞ்சு போச்சுன்னா ரூ. 10,000 உங்களுக்கு செலவு. அது எப்ப பார்க்கணும்? 5000க்கு ஒருக்கா. ஆ. எவ்ரி 5000. எல்லா 5000க்கும் எவ்ரி ஒன்ஸ். 5000 பார்க்கணும். ஆயில் ம். சர்வீஸ் எவ்ரி 10,000 பண்ணிறணும். ம். சிந்தட்டிக் ஆயில்னா சிலது சிந்தட்டிக் ஆயில் 10,000 சில சிந்தட்டிக் ஆயில் 5,000. பட் ஆயில் சர்வீஸ்ங்கிறது கம்பல்சரி ரொம்ப மெயின்ங்க. ம். பண்ணிறணும். அப்புறம் நீங்க கம்பெனில சர்வீஸ் பண்ணும்போது என்னன்னா, உங்களை ஃபோன் பண்ணி கேட்டு ம். மாத்தியாகணும்னு மாத்திருவோம். இப்ப நீங்க வெளிய லோக்கல் ஒரு ஷாப்ல பண்ணும்போது, "சார் அடுத்த சர்வீஸ்ல பார்த்துக்கலாம். ஆ. சார் இத ஓடு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பட் கம்பெனில அப்படி கிடையாது. இந்த 3.2 திக்னஸ் இருக்கு. சார் இது ஆகாது சார் பிரேக் பேட் மாத்தணும்னா மாத்திருவோம். ம். இதே லோக்கல் ஷாப்காரர் இருந்தாருன்னா, "சார் இன்னும் 2, 3000 ஓடுங்க." ம். அப்படிம்பாங்க. சரி நம்மளும் அது ஓடி என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நம்ம நெறைய ஓட்டிருவோம். ம். நம்ம என்ன மைண்ட்லயே வச்சுட்டு இருப்போம். 3000 ஓடுது, 2000 ஓடுது மைண்ட்லயே வச்சுட்டு இருப்போம். எச்சா ஓடிரும். 5000 ம். ஓடிரும். அப்படி என்னாகும்னா, பிரேக் பேடும் தேஞ்சு, அந்த பிரேக் பேடு ட்ரம்ல உரசும். இப்ப ம். பிரேக் பேட நம்ம மாத்தினா 3000தோட வேலை முடிஞ்சுது ஷிஃப்ட்டுக்கு. அந்த பிரேக் ட்ரம்மோட போய் தேயறனால ரூ. 16,000 எச்சா வந்துரும். டபுள் காஸ்ட் செலவாயிரும். அதனால இந்த மெயின்டனன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா ம். கம்பெனிலனா ஜென்யூனா பண்ணிருவாங்க. கொஞ்சம் வெளியூர் ஸ்டாஃப்காரங்க இது பண்றதில்ல. கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் குடுத்து, அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் நீ நல்லா பண்ணணும். திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. பதட்டம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட்டு வந்து அது பெட்ரோல் வண்டியே இருக்குன்னு வச்சுக்கங்க. ஆ. எடுத்து பெட்ரோல் ஆர் டீசல். ம். பெட்ரோல், டீசல் வருதா அப்படிங்கிறது முன்னாடி பானட் ஓப்பன் பண்ணி பார்த்து, அந்த ம். டியூப புடுங்கி பார்த்தா நமக்கு தெரியும். ம். பெட்ரோல் வண்டில டியூப் இருக்கும். ம். அத நம்ம கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம். தெரிஞ்சிரும். ஆமா. ம். டீசல் வண்டிகளுக்கு அதே மாரி நம்ம கழட்டி பார்க்கலாம், செக் பண்ணி. வருதா இன்ஜெக்டர்ல முதல்ல வருதா, டீசல் என்ன ஏதுன்னு சொல்லி ம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ம். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செல்ஃபே சுத்தல அப்படின்னா, ம். டொக் டொக்குன்னு சவுண்ட் வருது அப்படின்னா, பேட்டரி தான் ஃபால்ட். ஓ! இல்லையே செல்ஃப் மோட்டார் ஃபால்ட். சரி. லைட் கீட் எல்லாமே எரியுது, ஹார்ன் அடிக்குது, இண்டிகேட்டர் போட்டு எல்லா வேலையும் செய்யுது. ம். ஆனா வண்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி டொக்குன்னு சவுண்ட் வருதுன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா, அது வந்து செல்ஃப் மோட்டார். ஓகே. அது போக நேரா வந்துட்டு இருக்கிற வண்டி நின்னு போச்சு. ம். அப்படின்னா, பெட்ரோல், டீசல் இல்லாம நிக்கிறதுக்கு நெறைய வண்டி வாய்ப்பு இருக்கு. ஓ! அவங்க ஏதோ ஒரு ஒரு ஞாபக மறதியிலயோ, சில கார்கள்ல ஃபியூல் கேஜ் வேலை செய்யாம போயிரும். ம். அதனாலயும் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துக்க அதனால மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டீசல் வந்து வாங்கிட்டு வந்து ஊத்தியோ, ம். பெட்ரோல் ஊத்தியோ ஃபர்ஸ்ட் வந்து சரியாயிரும். ம். ஒரு 5 லிட்டர், 10 லிட்டர் காட்டாங்க ஊத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ம். மேக்ஸிமம் இன்னைக்கு வர்ற மேஜர் வண்டிகள்ல ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் பெருசா வர்றதில்லைங்க. ம். ஏன்னா ஏதாவது போகுதுன்னா சென்சார் டக்குன்னு காமிச்சிரும். எல்லாமே இப்ப காமிச்சிருது. சோ மேக்ஸிமம் பதட்டப்பட வேண்டாம். சென்சார் பதட்டப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். ம். இம்மீடியட்டா கஸ்டமர் கேர் நம்பர் எப்பவுமே இருக்கும். எல்லா ம். வண்டியிலும் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இல்லன்னா எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ம். அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு அடிச்சீங்கன்னா, நீ ம். கஸ்டமர் கேரும் கூட தேவையில்ல உங்களுக்கு. ம். உங்களுடைய கார்ல இந்த இடத்துல லைட் எரியுமில்லங்க, கண்ணாடி ஆமா. இருக்குல்ல, அங்கேயே எஸ்ஓஎஸ்ன்னு பட்டன் குடுத்துடுறாங்க. ஓ! ம். எஸ்ஓஎஸ். ம். நீங்க அந்த பட்டன் தொட்டீங்கன்னா போதும். எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஃபோன் வந்துரும். ம். அங்க டைரக்ட்டா கம்பெனிலருந்து. சார் சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை சார்? நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? என்ன உதவி தேவை? அப்படின்னு தான் கேட்பாங்க எடுத்தோனயே. சார் அந்த இடத்துல வந்தா நான் ஆர்எஸ்புரத்துல நிக்கிறேன். என்னோட கார் நின்னு போச்சு. ஸ்டார்ட் ஆகல. சார் ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க அங்கேயே இருங்க. 5 நிமிஷம் உங்களுக்கு அடுத்த ஆட்கள் நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஷோரூம்ல சொல்லி இம்மீடியட்டா உங்களுக்கு ஆட்கள வர வச்சுர்றோம். ம். அது என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு பார்த்து உடனே பண்றாங்க. ம். இன்னைக்கு காரணம் அது இது வந்துருச்சு. நல்லது. எஸ்ஓஎஸ். மக்கள் நம்ம போய் நாளைக்கு கூப்பிடவாட்டி ஹெல்ப்க்கு இல்லாட்டியும் இன்னைக்கு அது இருக்கு. கம்பெனிக்காரங்களே இன்னைக்கு குடுத்துட்டாங்க ம். எஸ்ஓஎஸ். இப்ப உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நெறைய பேர் இப்ப தனியா போறாங்க. கேர்ல்ஸா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும். சரி உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நான் இத கேட்டேன். அடுத்து வந்து இப்போ நெறைய வண்டி நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய வண்டிய வந்து சரி பண்ணியிருப்பீங்க. இது வொர்ஸ்ட் கேஸ் அப்டின்னா ஒரு வண்டி இருந்திருக்கும்ல. அந்த மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? இருந்ததுன்னா என்னது? கோடால சூப்பர்ப்ல அண்ணன் வண்டி சென்னையில அம்மா கிரியேஷன் சிவா சார் வண்டி வந்து அண்ணன். ம். அவரோட வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா அந்த வண்டி வந்து ரொம்ப பேட்டரி இறங்கிட்டே இருக்கும். ஆ. நைட்டு பகலெல்லாம் ஓட்டுவாரு. கொண்டாந்து நைட் நிறுத்தினா காலையில ஸ்டார்ட் ஆகாது. ம். இதே பிரச்சனை அவருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாசத்துக்கு மேல ஷோரூம்ல விட்டு கிட்டத்தட்ட 60, 70,000 மேல வேலை செஞ்சுட்டாரு. ஹெட்லைட் பல்ப மாத்துறாங்க, அத மாத்துறாங்க, இத மாத்துறாங்க, கரண்ட் லீக் ஆகுது. இதே தான் சொல்றாங்க. ம். அப்ப என்னுடைய மெக்கானிக் என் கூட இருக்கிற ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து ஒரு 25 வருஷம் நட்பு. பாய். அவர்ட்ட கேட்டேன். சொன்னேன் இந்த மாரி அண்ணன் வண்டி பிரச்சனை எங்க இருக்குன்னு. நீங்க எடுத்துட்டு வாங்க பார்த்துக்கலாம். எடுத்துட்டு வந்தேன். 3 நாள் பூரா பிரிச்சு போட்டார். அக்கு வேற, ஆணி வேற, சீட் கீட் எல்லாத்தையும் கழட்டி போட்டு. ஒவ்வொரு வேற செக் பண்ணார். கரண்ட் எங்க லீக் ஆகுதுன்னு.
3வது நாள் கண்டுபிடிச்சிட்டாரு. ம். கண்டுபிடிச்சு செட்ல லீக்கே இருக்குது அது. செட்ட மாத்துற கம்பெனில ஃபோன் பண்ணி கேட்டா 90,000 பிளஸ் டாக்ஸ்ன்னாங்க. ம். ஆடி போச்சு. வேண்டாம். ஒரு சுவிட்ச வச்சிரலாம். ம். சுவிட்ச போட்டா செட்டு வேலை செய்யும். சுவிட்ச் ஆஃப் பண்ணா செட்டு வேலை செய்யாது. ஆ. அவ்வளவு சுவிட்ச் வச்சு குடுத்துட்டேன் ரூ. 50. அவர் பாய் ஒரு 3 நாள் வேலை செஞ்சதுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 500 கணக்கு போட்டு ரூ. 1500 கேட்டாரு. இது அண்ணன்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். ம். ஏய் நானெல்லாம் அது லட்சக்கணக்கா செலவு நீக்கிறேன். ம். என்னடா ரூ. 1500 கேட்கிறாரு மனுஷன். வேண்டாம் வைன்னு சொல்லிட்டு ரூ. 10,000 குடுத்தாரு. ஓ! அடுத்த செகண்ட் 10,000 குடுத்தாரு. அந்த மாரி விஷயங்கள் நெறைய ம். கொஞ்சம் முடியாத விஷயங்கள், கிரிட்டிக்கலான விஷயங்கள், நெறைய விஷயங்கள் நாங்க இந்த மாரி பண்ணியிருக்கோம். ம். எல்லாத்துக்கும் சொல்லுது. ஒரு ம். கார் சென்டிமென்ட்டா இருந்தா ரெடி பண்ணுங்க. தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. ம். நான் என்ன பத்தி அதான் சொல்றது. ம். என்ன ஒர்க் ஷாப்காரங்க எந்த இவங்கலாம் சொல்றாங்கலாம் கிடையாது. ம். என்னன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க கார்ல ஈஸியா ஏமாத்தலாம். ஏமாத்தி சம்பாதிக்கலாம். ம். ரொம்ப ஈஸி. உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. இப்ப உங்களுக்கு ஒரு சீட் கவர் காமிக்கலாம். ம். ரூ. 10,000 நம்மள பிரீமியம் குவாலிட்டின்னு சொல்லலாம். ம். அதே மாரி ரூ. 4,000 ரூ. 5,000 இருக்கும். ஓ! நீங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நாங்க வெட்டி 5,000 சீட் கவர் தைச்சு போட்டா தெரியவே தெரியாது உங்களுக்கு. ம். மேட்டும் அதே மாரி தான். பல்பும் அதே மாரி தான். பெயிண்டிங் அதே மாரி தான். ரூ. 50,000 பெயிண்ட் இருக்கும். ரேட்டும் கூட சொல்லிட்டு ரூ. 50,000 பெயிண்ட் பிரீமியம் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூ. 30,000 பெயிண்ட் அடிச்சுட்டு எனக்கு ரூ. 20,000 மிச்சம். ஏன்னா உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல அது தெரியாது. நல்ல ஆ. பெயிண்டா என்ன பெயிண்ட் உங்களுக்கு எப்படி தெரியும். தெரியும்? ம். அந்த மாரி ரொம்ப ஈஸியா ஏமாத்தலாம். அப்படி ஏமாத்துறோம் எத்தன நாளைக்கு நிக்க முடியுங்கிறீங்க ஏமாத்தி தொழில்ல? முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நேர்மை, நியாயம் இருந்தா இந்த ஒர்க்ஷா தொழில், கார் தொழில் நல்லா இருக்கும். உங்களை காப்பாத்தும். ம். இல்லைன்னா உங்க உசுரு கார்லயே போயிரும். இப்ப ரீசென்ட்டா நீங்க பண்ண கன்டென்ட்லயே ரொம்ப புடிச்ச கன்டென்ட் எது? பஸ்ஸஸ் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். ம். ரொம்ப புடிச்சது. ம். பெரிய வண்டி, பெரிய பஸ் பிரம்மாண்டம். ஆ. அது நல்லா இருக்கு. ம். அப்புறம் சூப்பர் கார்ஸ் பிடிக்கும். ஓ! ஏன்னா சூப்பர் கார்ஸ் யாருமே பண்ணாத கார்ஸ்ல நான் நெறைய பண்ணியிருக்கேன். ஆ. BMW i8, Lamborghini Huracan, ஆ. Aston Martin DBX, லிஸ்ட் பயங்கரமா போதே. மலேசியால அந்த பெண்டாய்கான்னு ஒரு வண்டி பண்ணேன். ம். நெறைய வண்டிகள் வந்து யூனிக்கா பண்ணியிருக்கேன். சூப்பர். அந்த மாரி இதெல்லாம் சூப்பரா இருக்கும். உங்க வீடியோ எடுத்ததுலயே இதுவரைக்கு இது ஃபன்னியஸ்ட் வீடியோப்பா. இது மாரி நான் எடுத்ததே இல்ல. செம ஜாலியாவும் இருந்துச்சு. ஆனா காமெடியாவும் எனக்கே இருந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு வீடியோ. என்னுடைய சேனல்லயே ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வியூஸ் போன வண்டி தான். ம். டொயோட்டா வெல்ஃபேர். 58 நிமிஷம் ம். அந்த வீடியோ. 1 ஹவர். வச்சு நீங்க அது பாட்டு அதுதான் இஷ்டத்துக்கு. 2 மில்லியனுக்கு மேல வியூஸ் போனது அதுதான். ஓ! என்னோட ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வியூஸ் அதான் இருக்கு. 2.2 மில்லியன். ஆ. அது ரொம்பவே ஃபன்னியா நாங்க ரொம்ப எதார்த்தமா பேசி ரொம்ப இதா பண்ணுனேன். அந்த ம். வீடியோ ரொம்ப ஏன்னா நானே முதல் முறை அந்த வெல்ஃபேர் ஓட்டி ஃபீல் ம். பண்ணி அனுபவிச்சேன். தேர் அது. ம். அதனால அவ்வளவு புடிச்சது எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்படியே. இப்ப வந்து கொஞ்சம் ஸ்பீடா போறோம். பிரேக் கிடையாது, கியர் கிடையாது. ரேபிட் ஃபயர் கொஸ்டின். டக்கு டக்கு டக்குன்னு. டீயா? காஃபியா? காஃபி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளா? மெக்கானிக் வெஹிக்கிளா? ஈவி, ஃபேவரைட் கொங்கு வேர்ட். அகட்டாளவா ட்ரீம் கன்டென்ட் ஐடியா. இந்த மாரி நான் ஒரு கன்டென்ட் கண்டிப்பா போடுவேன்ப்பா. இது நான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்கா? இருக்கு. என்னது? புர்ஜ் கலிஃபாவோட எண்டுல போய் நின்னு வீடியோ போடணும். ஓ! உங்கள பத்தி மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். என்ன சொல்றதே தெரியல எனக்கு. எல்லாமே ஓப்பனா சொல்லிருவேன் நானு. நெறைய பேரு கேட்பாங்க. கோவமே வராதான்னு கேட்பாங்க. எனக்கெல்லாம் ஆபீஸ்ல போய் பசங்க திங்கட்கிழமைக்கு லீவ் போட்டாங்கன்னா வரும் பாருங்க. டென்ஷனு குர்ருன்னு ஏறி நிக்கி. அத்தன வண்டி நிக்கி திங்கட்கிழமை காலையில. ஒரு 5 பேர் இருக்கிறானுங்கன்னா, ம். 10 பேர் லீவ் போடுவானுங்க அட் அ டைம்ல. 5 பேர் தான் இருப்பா. ஆபீஸே வெறிச்சோடி கிடக்கு. குர்ருன்னு காதுல புகை வரும் பாருங்க கோவம். ஐயோ சாமி! அது வேணா மக்களுக்கு தெரியாது. பெட்ரோல் காரா? டீசல் காரா? டீசல், மேனுவலா? ஆட்டோமேட்டிக்கா? ஆட்டோமேட்டிக், ஃபேவரைட் இந்தியன் கார் பிராண்ட்? டாடா, ஃபேவரைட் இன்டர்நேஷனல் கார் பிராண்ட்? ஆடி. ஆமா, உங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சது வச்சேன். ஓல்டு மாடல் இருக்கும்ல. முந்தைய ஆட்டோமேட்டிக் அந்த மாரி. அது ரொம்ப பிடிக்குமா? இல்லன்னா இப்ப வர இப்போ டெக். லேட்டஸ்ட் மாடல். ஓல்டு கார்ஸ். ஓ! சூப்பர். விண்டேஜ். ட்ரீம் கார் டூ ஓன். எது ஆடி. வாங்கணும்? ம். நம்ம ரோடுக்கு ஏத்த கார் அப்டின்னா எது சொல்லுவீங்க? டாடா மாருதி. ம். ஒரு விஷயம் மட்டும் கஸ்டமர்ட்ட இருந்து இப்படி வந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்டின்னா என்ன விஷயம்? பொய். கார்ல எனக்கு பிடிக்காத சவுண்ட் அப்டின்னு ஏதாவது இருக்கா? கிரிச் 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 கிரிச். இப்போ லைஃப் வந்து ஒரு காருன்னு வச்சுப்போம். உங்க லைஃப் தான் ஒரு கார். அதுல நீங்க எந்த கியர்ல போயிட்டுருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கியர். கார் மூவி உங்களுக்கு ரொம்ப புடிச்சது. கார் ரிலேட்டடா அந்த மூவி ஏதாவது இருக்கும். அந்த மாரி ஏதாவது இருக்கா? ரீசென்ட்டா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷன் அழுது கண்ணுல தண்ணியே வந்தது. ம். F1. ரோட் ட்ரிப். இந்த கார்ல நான் போணும்ப்பா. அந்த டெஸ்டினேஷனுக்கு. எங்க போனா? டெஸ்டினேஷன் அப்ராட் தான். கண்ட்ரி தான். ஃபாரின் தான். ம். எந்த கார்ல போணும்? கார் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து என்னோட மாருதி கார்ல போகணும்னு நெனச்சேன். என்ன ம். காரணம் என்னோட மாருதி 800 எடுத்துட்டு லடாக் போனேன். தமிழ்நாடு திருப்பூர்லேருந்து லடாக்.
ஜம்மு காஷ்மீர், லடாக், லடாக் டூ த வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் உம்லிங்களா. அந்த ம். இடத்துக்கு போனேன் ஃபேமிலியோட. சூப்பர். 1997 மாடல் மாருதி 800 அத ம். வச்சுட்டு. பட் அதை வச்சுட்டு என்னால ஃபாரின் போட முடியுமா? ரொம்ப ட்ரை பண்ணேன். ம். 97 மாடல் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ! இப்ப மியான்மர் வழியாவும் ஏதோ போர் நடக்குது அப்படின்னாங்க. பட் கார்ல ஃபாரின் போற எண்ணம் இருக்குது. பட் ம். சாகறதுக்குள்ள நம்ம இது. ஒரு ஆக்டருக்கு உங்க ஒர்க் ஷாப்ல இருந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, யாருக்கு பண்ணி குடுப்பீங்க கார்? சிவகார்த்திகேயன், ம். ஆதி ம். இப்போ இப்போ அது தம்பிங்க, நம்ம தம்பிங்க. ஆ 40 வயசுக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 45 வயசுக்கு அப்புறம். ம். அதுக்கப்புறம் நீங்க பிசினஸும் நல்லா போகுது. இதையும் பேலன்ஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேமிலியோட சேர்ந்து. இதுல நீங்க நெறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. பார்க்குற மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு மனிதருக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ம். என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, என்னை வீடியோல பார்த்துட்டு நெறைய பேர் அண்ணா மாரி இருக்கணும் ஜாலி. இப்ப ம். நான் ஸ்டோரி போடுவேன். ம். சரிங்களா? இப்ப இன்னைக்கு காலையில நான் திருப்பூர்ந்து கிளம்பி வந்துட்டு இருந்தேன். வரும்போது ஸ்டோரி போட்டேன். நான் ம். கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்டோரி போட்டேன். இப்போ இந்த ஸ்டோரி 24 ஹவர்ஸ் இருக்கும். ஆமா. இப்ப இன்னைக்கு காலையில இங்க இருக்கிறனுங்களா, நாளைக்கு காலையில எனக்கு மும்பை ஃப்ளைட். நாளைக்கு மும்பை ஸ்டோரி போடுவேன். ம். நாளைக்கு கோயம்புத்தூர் ஸ்டோரி ஏர்போர்ட் போடுவேன். மும்பைல இறங்கி மும்பைன்னு ஓடுவேன். ம். நாளைக்கு நைட்டு டெல்லிக்கு ஃப்ளைட். ம். நாளான்னைக்கு அங்க இருப்பேன். ம். டெல்லியில இருந்து நேரா கோவா. ம். கோவா போடுவேன். ஆனா மக்களுக்கு என்ன நினைக்கணும், ஸ்டோரி பார்த்துட்டு அண்ணா பார்த்தீங்களா? பயங்கர கோயம்புத்தூர், டெல்லி, மும்பை, கோவா அப்படின்னு நினைப்பாங்க. ஆ. அந்த மொத்தமா நான் தூங்குன நேரம் நைட்டு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 5 மணி நேரம் கூட இருக்காது. என்னால தூக்கம். ம். ஏன்னா, ஒவ்வொரு கார் கம்பெனிக்காரங்க அங்க லான்ச்சுக்கு கூப்பிடும்போது, குளிச்சு ரெடியாகி 6 மணிக்கு கீழ இருக்கணும். ம். 6:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கும். கார் 6:45, 7க்குள்ள கார எடுத்துட்டு நம்ம ட்ரையல் போய் டிரைவ் ரிவ்யூ பண்ணி குடுத்துட்டு, மத்தியானம் 2 மணிக்குள்ள நம்ம கார ஒப்படைச்சுட்டு, லஞ்ச் அவசர அவசரமா சாப்பிட்டு, 5 மணிக்கு ஃப்ளைட் திருப்பி கிளம்பணும். புடிச்சு, ம். நம்ம திருப்பி இங்க வரணும். ஆனா மக்களுக்கு பார்க்கறதுக்கு அண்ணன் ஸ்டார் ஹோட்டல், புது காரு, பறக்குறாரு அப்படின்னு இருக்கும். அந்த உடல்நிலை எல்லாம் மாறுச்சு அப்படின்னாங்க, எனக்கு அதுல தான் உடல்நிலை நெறைய ம். இதாயிருச்சுங்க. கரெக்ட்டான நேரத்துக்கு உணவு, ரெகுலரா சாப்பிடுற சாப்பாடு கிடைக்கிறதில்ல. எல்லாமே மாறுச்சு. ம். டோட்டல் உடல்நிலை மாறி இன்னைக்கு எனக்கு நெறைய வியாதிகள் வந்ததுக்கு காரணம் இந்த அலைச்சலும், இந்த இதுவும் தான். பட் ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும். ம். உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், தம்பிக்கு இருக்கும், எனக்கும் இருக்கும். வெளிய தெரியாது மக்களுக்கு அதனால கஷ்டங்கள் இல்லாத மனிதனே கிடையாது. இன்னைக்கு இந்தியாலயே நம்பர் 1 கோடீஸ்வரன். ம். ஆமா, அம்பானி. டோட்டல் ரிலையன்ஸ் அது இது எத்தன வச்சிருக்கிறாங்க. ம். மாலான கோடீஸ்வரன். 9 மணிக்கு காலையில ஷார்ப்பா ஆபீஸ்ல இருப்பாரு. எதுக்கு அவரு வேலைக்கு போகணும்? இந்தியாவின் நம்பர் 1 கோடீஸ்வரர். ம். எதுக்கு வேலைக்கு போறாரு? அதுதான். அவருடைய வேலைகள் அவரு கரெக்ட்டா செய்யணும். அவருக்கும் கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்குது. இருக்கும். கஷ்டம் இல்லாம கிடையாது. இந்தியாவிலே நம்பர் 1 கோடீஸ்வரனுக்கும் கஷ்டம் இருக்குது. ம். அந்த மாரி அந்த கஷ்டத்த எதிர்பார்க்காம உங்க வழியில நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க ஒரு புன்னகையோட உங்களோட இதுல நீங்க சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு மன அழுத்தத்துக்கும், ம். நிம்மதிக்கும் மருந்து இல்ல. அதுக்கு ஒரே மருந்து புன்னகை. காலைல எந்திரிச்சு ஒய்ஃப் கூட சிரிங்க. கொஞ்சம் ம். சிரமம் தான். கஷ்டம் தான் எனக்குமே. பாப்பாங்க வீடியோவ. ஆமா. அத பார்த்தா என்னைய வேற அடிப்பான்னு நெனைக்கிறேன். அதனால பொண்டாட்டி முகத்த எந்திரிச்சு என்னோட சிரிங்க. ம். புன்னகை. ம். உங்க நண்பர் வெளிய வர்றீங்களா? பக்கத்து வீட்டுக்காரோட ஸ்மைல். ம். நண்பர் பார்க்குறீங்களா? ஸ்மைல். டீ ம். கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்க? ஸ்மைல். ம். வேலைக்கு போறீங்க. நீங்க டிரைவரா இருக்கிறீங்க. ம். கஸ்டமர்ட்ட ஸ்மைல். அங்க போறீங்க. ஆபீஸ் போறீங்க வேலைக்கு. மேனேஜர்ட்ட ஒரு ஸ்மைல். சார் குட் மார்னிங். இந்த புன்னகைய லைட்டா நீங்க வச்சுட்டே இருங்க. உம்முன்னு இல்லாம எல்லாத்துக்கும் லைட் ஸ்மைல் பண்ணுங்க. பணமே வாழ்க்கைய ஏறாதுங்க. இப்ப எனக்கு முதல்ல இருந்தே பண தேவைகள்ங்கிறது பெருசா இல்ல. பட் இன்னைக்கு மக்கள் என்னைய மாத்தி ட்ரெஸ்ஸிங் தான் என்னைய மாத்திருக்கிறாங்களே வழிய, பணமே வாழ்க்கைய ஏறாது. ம். நல்ல மனிதர்கள், நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நேர்மை இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவை. பணமே வாழ்க்கைய ஏறாது. அதனால பணத்த ரொம்ப நீங்க எதிர்பார்க்காதீங்க. காசு இருந்தா அப்படி இருப்பேன், காசு இருந்தா இப்படி இருப்பேன். என்கிட்ட இன்னைக்கு காசு இருக்கு. என்னுடைய உடல்ல இன்னைக்கு நெறைய நோய்கள் இருக்கு. நம்ம இனி எவ்வளவு வருஷம் இருக்க போறோம்னு கூட தெரியல. அந்த பணத்த வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன் நான். அந்த மாதிரி பணமே இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருங்க. வாழ்க்கைய சிக்கனமா செலவு பண்ணி பழகிக்கங்க. ம். ஏன்னா, எனக்கு ஒரு வயசு இருக்கிற வரைக்கும், ஒரு பொருள் நம்ம நெனைச்சோம்னா, அதை வாங்கணும், அடையணும்னு நான் நெனைப்பேன். இங்க கிடைக்கலையே அங்க வாங்கலாம், அங்க கிடைக்கல இங்க வாங்கலாம்னு நெனைப்பேன். இன்னைக்கு அந்த என்னுடைய வயசு தான் காரணம் மெயின் அது. என்னுடைய வயசு மாற, மாற, மாற முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாத செலவு பண்றோம்? ம். அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள கம்மி பண்ணியிருக்கேன். அந்த மாரி நீங்களும் தேவையில்லாத இதுக்கு நீங்க கொஞ்சம் ஒதுக்கிட்டு, ஃபோன்ல தான் மக்கள் அடிக்ட் நெறையா. ஆமா. நீங்க ஒரு ரூ. 50,000 பட்ஜெட் வச்சிருக்கிறீங்கன்னா, நீங்க அதுக்குள்ள ஃபோன் வாங்கி நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. டியூ கட்டணும், இதெல்லாம் பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும். அப்படின்னா ரூ. 50,000 உள்ள ஃபோன் வாங்கிக்கிங்க. உடனே ஒரு ஐஃபோன் வந்துருச்சு புதுசு 17 ப்ரோ, யுவர் ஸ்லிம் 1,50,000 அதை வாங்கி டியூ கட்டலாமா? அப்படின்னு அதுக்கு வேண்டாம். உங்களுடைய ஃபேமிலிய பார்த்துக்கங்க. இதுக்குள்ள மெயின்டெயின் பண்ணி இந்த லைஃப் நீங்க வாழ்ந்துட்டீங்க
அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சுகமா வாழலாம். சுகமா வாழலாம். கரெக்ட்டா ம். அருமையான வார்த்தை சொன்னீங்க. சுகமாவும், சந்தோஷமாவும் வாழ்றதுக்கு இந்த சிக்கனம், இந்த கம்மியான பட்ஜெட்ல எல்லாமே செலவு பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா இருக்க முடியும். நெறைய சின்ன குழந்தைங்கலாம் இன்ஃப்ளூயன்சர் ஆகுறாங்களோ, இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணியோ பெரிய பெரிய ஆட்கள் ஆகுறாங்க. நெறைய பேருக்கு இதெல்லாம் பார்த்து, என்னடா நம்ம வாழ்க்கையில ஒழுங்கா பண்ணலையோ! நல்லா தான் பண்ணிட்டு ம். இருப்பாங்க. ஆனா இவங்களெல்லாம் பார்த்து நம்ம நல்லா பண்ணலையோ! நம்ம இன்னும் இந்த மாரி நெறைய தாழ்வா தன்ன தானே நெனச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா யார் வேணாலும் சேனல் ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா ஆ. YouTube அப்படிங்கிறது எந்த முதலீடும் தேவையில்ல. முதலீடு இருந்தா போதும். நான்லாம் எந்த முதலீடும் இல்லாம தான் நானும் ஆரம்பிச்சேன். ம். வெறும் ஃபோன் தான். இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் இந்த Samsung எடுத்துட்டு இருந்தேன். ம். என்னோட பையன் வந்து இந்த ஃபோன் மாத்திட்டான். ஐஃபோன், ஆ. ஆப்பிள். அதை மாத்திட்டான். இன்னைக்கு வந்து ஆப்பிள் ஃபோன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ம். அவ்வளோதான் வித்தியாசமா வழிய என்னுடைய ரேஞ்ச் இதுதான் மாறி இருக்குது. ம். Samsungலேருந்து இதுக்கு மாறி சரி. இருக்கிறேன். அவ்வளோதான். என்னன்னா நம்ம குடுக்குற கன்டென்ட். நம்ம குடுக்குற கன்டென்ட் எதுல குடுக்குறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். நீங்க வந்து ஒரு ரூ. 10,00,000 கேமரா, அவ்வளோ பெரிய ட்ரோனு அப்படி இப்படின்னு பிரம்மாண்டம் காமிட்டு நீங்க பண்ணாலும், உங்க கன்டென்ட் கிளாரிட்டியா இருக்குமா வழிய, ம். உங்களுடைய அந்த அந்த நீங்க பண்ற வீடியோஸ் வந்து மக்களுக்கு ரீச் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. ம். அதனால வந்து அப்புறங்க ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது நேரம்னு ஒண்ணு இருக்கு. ம். அது நெறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்களான்னு தெரியல எனக்கு. ம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த நேரம் இருக்கு. நம்ம தலையெழுத்துங்கிறது கன்ஃபார்மா இருக்குது. எனக்கு எழுதியிருக்குது. 46 வயசுக்கு மேல தான் இவனுக்கு வந்து இது இருக்குது. இந்த YouTube இதனால இவன் ஃபேம் ஆகுறான் அப்படிங்கிற மாரி இதுல இருக்குது. ஏதோ படத்துல படவா கோபி சொல்லுவாரு. அ ம். டிசைன் பண்ணியிருக்கு. ம். டிசைன்ல இருக்கு. ம். அந்த மாரி டிசைன்ல வந்து அது இருக்கு. இருக்குது. 46 வயசுக்கு மேல மோகன் வந்து திருப்பூர் மோகன் ஆவாரு. டிசைன்ல இருக்குது அப்பவே. டிஎம்எஃப் ஃபேமிலி பெருசாகும். ம். அந்த மாரி வந்துங்க ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொருத்தர் இருக்கும். ம். பட் அதுவரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அந்த எல்லாருக்கும் காலம், அவங்கவங்க நேரம் நேரம் வரும். எப்ப வரும்னு தெரியாது. ஆனா வரும். ரெடியா இருந்துக்கணும். வாழ்க்கை பூராமே இப்படியே இருக்க மாட்டீங்க. என்னன்னாங்க ஒரு மனுஷனுக்கு 3 தடவை என்னமோ சாய்ஸ் வரும். நம்மளுக்கே தெரியாது அந்த ம். சாய்ஸ். திடீர்னு ஒண்ணா லாட்டரியில வரும். திடீர்னு சொந்தக்கார மூலியமா வரும். இல்ல பிசினஸ் ரீதியா வரும். அத நம்ம புடிச்சுட்டு மேல ஏறிக்கணும். ம். அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், சரி. தேர்ட் விட்டுட்டீங்க அப்படின்னா போச்சு. அந்த 3 வாய்ப்பு கிடைக்கும். அந்த 3 வாய்ப்பு வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஒரு வகையில வரும். நீங்க உழைச்சிட்டே இருங்க. நீங்க உழைப்பு உண்மை, நேர்மையா நீங்க உழைங்க. கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் 100% கிடைக்கும். சூப்பர்ண்ணா. உங்களோட ஜர்னி இன்னும் நல்லா சூப்பரா போணும். புர்ஜ் கலிஃபால போய் வீடியோ எடுக்குறீங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. எங்க டீம் சார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க் யூ ம். சோ மச். உங்க கன்டென்ட் ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க் யூ எங்க இன்விடேஷன அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. நன்றி. சூப்பரா பேசி, சிரிச்சு நெறைய கத்துக்கிட்ட பாட்காஸ்ட்ன்னு நெனைக்கிறேன் நானு. உங்களுக்கும் இது புடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் உங்க ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இத ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கெஸ்ட்டோட எபிசோடோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் அன்புள்ளங்களுக்கு வணக்கம்.